ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம "சிட் டவுன், ட்ரை டூ பிக் அப் எ கர்சன் அட்டென்ஷன்" அப்படின்ற சாப்டர் மீ சீரிஸோட சீசன் 5ல எபிசோட் 8 தான் இன்னைக்கான வீடியோல பார்க்க போறோம். அதனால இந்த எபிசோடு வழக்கம் போல வேற லெவல்ல சூப்பரா இருக்கும் அப்படின்றதால, வீடியோ நீங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மட்டும், அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, அண்ட் அப்படியே இன்னமும் நம்ம சேனல ஃபாலோ பண்ண முடியீங்கன்னா, கீழ நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த எபிசோட என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றேன். அதனால நீங்க இந்த எபிசோட ஃபுல்லா பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தா மட்டும் அது எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி கமெண்ட் பண்ண மறந்துறாதீங்க. சரி, ஓகே. இப்போ வாங்க நம்ம பேசி டைம் மிஸ் பண்ணாம, ஸ்ட்ரெய்ட்டா இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிரலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது, "இஸ் இட் ராங் ட்ரை டூ பிக் அப் எ கேர்ள்ஸ் இன் அட்டென்ஷன்" சீசன் 5 அண்ட் எபிசோட் 8. மின்னல் தாக்குதல். இதெல்லாம் பத்தாது. அடிபட்ட மின்னலின் கடவுள் நேரடி தாக்குதல். முட்டாள். போதும் நிறுத்து ஈடான். விட்டா அவன எங்கேயோ கொன்றுவ போல. எப்ப உனக்கு எதுவும் ஆகலையே. ஏய் ஈடான், உனக்கு என்ன பைத்தியம் புடிச்சிருக்கா? நீ என்ன அவனுக்கு ட்ரைனிங் குடுக்குறியா? இல்ல அவன கொல்ல பார்க்குறியா? இத பாருங்க. நம்ம காடஸ்க்கு வேணா அவன பார்த்த உடனே புடிச்சிருக்கலாம். ஆனா அதுக்காக இவன் அவங்களுக்கு தகுதியானவன்றதுனால ஏத்துக்க முடியாது. இவன் அத நிரூபிக்கணும். நம்மள விடவோ, மத்தவங்கள விடவோ, இவன் தான் அவங்களுக்கு தகுதியானவன்றதை அவன் நிரூபிக்கணும். அதத்தான் நம்ம காடஸும் எதிர்பார்க்குறாங்க. அதனால அவங்க ஆசைப்பட்ட மாதிரி நீ அவங்களுக்கு தகுதியானவன்றத நிரூபிச்சு காட்டுவ. எழுந்து என் கூட சண்டை போடு அப்படின்னா அந்த ஈடான் திரும்பவும் நம்ம ஹீரோ சண்டைக்கு கூப்பிடுறான். அண்ட் இப்போ ட்ரைனிங்கும் முடிஞ்சிருது. இது பாரு ஈடான், நான் ஒத்துக்கிறேன். நம்ம காடஸ்க்கு அவன புடிச்சிருக்கிறது எனக்கே பிடிக்கல தான். ஆனா அதுக்காக நீ இப்படி மனசாட்சி இல்லாம நடந்துக்கிறது நியாயமே இல்ல. எனக்கு அது சுத்தமா பிடிக்கவும் இல்ல. நீ இதே மாரி நடந்துக்கிட்டீன்னா, எனக்கு வேற வழியே இல்ல. அவன காப்பாத்த நான் உன்ன எதிர்த்து நிக்க வேண்டியது இருக்கும். ஓ! இத பார்றா! ஆமா, எப்பத்துலருந்து நீங்க 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸா நீங்க? எது ஃப்ரெண்ட்ஸா? ச்சே! அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. நான் உனக்கு ஃப்ரெண்டெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இத பாருடா, நீ நடந்துக்கிறது ரொம்ப மோசமா, மனசாட்சியே இல்லாம இருக்கு. அதனால தான் அப்படி சொன்னேன். மத்தபடி வேற எதுவும் இல்லப்பா. இத பாருடா, அவன் சொல்றதும் கரெக்ட்டு தான். நம்ம கார்டஸ் என்னதான் அவனுக்கு ட்ரைனிங் குடுக்குற வேலைய உனக்கு குடுத்திருந்தாலும், அதுக்குன்னு அவன போட்டு நீ அப்படியா பொழந்தெடுப்ப? ஒவ்வொரு நாளும் நீ குடுக்குற ட்ரைனிங்ல அவன் பொழைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அவன் ஒருத்தவன்றத நிரூபிக்கணுமா என்ன? எனக்கு என்னமோ இதெல்லாம் நீ அதுக்காக பண்ற மாரி தெரியல. இதெல்லாம் நீ பண்றதுக்கு வேற ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அப்படிதானே? நீ சொல்றது சரிதான். இதெல்லாம் நான் பண்றதுக்கு வேற ஒரு காரணம் இருக்குதா? ஆனா அதுக்கான காரணத்த ஏன் உங்களால பார்க்க முடியல? நீங்கலாம் என்ன நெனச்சிட்டு இருக்கீங்க? இங்க அந்த முட்டா பையன் தான் ரொம்ப கஷ்டப்படுறான்னு நெனச்சிட்டு இருக்கீங்களா? உங்க ஓட்ட கண்ண நல்லா தொறந்து பாருங்க. இங்க கஷ்டப்படுறது அந்த முட்டா பயலோ, நாம்பளோ கிடையாது. இங்க கஷ்டப்படுறது நம்ம காடஸ். நம்ம காடஸ் தான் இங்க ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. என்ன சொல்ற? ஆமா, அவன் சொல்றது சரிதான். நான் அவங்கள பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். அவங்க எப்பவுமே எத பத்தியாவது யோசிச்சுக்கிட்டு தனியா தான் இருக்காங்க. அவங்கள அப்படி பார்க்கறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு. இது பாருங்க, நம்ம கேர்ள்ஸோட சார்ம் பவர் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆனா அதுக்காக எல்லாத்தையும் அவங்க சார்ம் பவரே பார்த்துக்கொண்டு, நாம அப்படியே விட்டுட்டு ஓரமா நின்னு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க முடியாது. இந்நேரத்துக்கு நம்ம எதிரிங்க அவங்க சார்ம் பவர பிரேக் பண்றதுக்கு ஏதாவது ஒரு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அதுக்கு நாம இடம் கொடுத்துறக்கூடாது. அதுக்குள்ள நாம தான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும். அத பாயல நம்ம காடஸ்க்கு புடிச்ச மாதிரி மாத்தணும். அதுக்கு அவன் எல்லாத்தையும் மறக்கணும். அதனால தான் தினமும் நான் அவனுக்கு ட்ரைனிங்ன்ற பேர்ல அவனால தாங்க முடியாத அளவுக்கு ப்ரெஷர குடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா இப்ப அவன் குழப்பத்துல இருக்கா. குழப்பத்துல இருக்கிற அவன் யோசிக்க ஆரம்பிச்சானா தெளிவாயிடுவான். அதுக்கு நாம இடம் கொடுத்துடக்கூடாது. அடிக்கிற அடியில அவன் எல்லாத்தையும் மறக்கணும். இது எல்லாமே சீக்கிரம் நடக்கணும். ஆனா இது எல்லாத்தையும் என் ஒருத்தனால மட்டும் தனியா செய்ய முடியாது. அதுக்கு உங்களோட உதவி எனக்கு தேவைப்படுது. அதனால நாளையிலிருந்து நீங்களும் என் கூட ட்ரைனிங்ல ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ட்ரைனிங்ன்ற பேர்ல நாம கொடுக்குற ப்ரெஷர் தாங்க முடியாம, எத பத்தியும் யோசிக்க முடியாம, எல்லாத்தையும் மறந்து அவன் மென்டலா பிரேக் ஆகணும். அப்புறம் அவன நம்ம ஈஸியா நம்ம காலத்தோட சாம்பவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிடலாம். இதுதான் என்னோட பிளான். ஸோ இந்த பிளான்ல எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் ஆலன், நாளைக்கு நீயும் இந்த பிளான்ல எங்க கூட ஜாயின் பண்ணிக்கிற. இது நானா? அதுக்கு வாய்ப்பே இல்ல. இது பாருடான், எனக்கு அந்த டிராவல்ல அந்த மாமாமியாவ கண்காணிக்கிற வேலை இருக்கு. அதனால என்னால வர முடியாது. ஓ அப்படியா? இன்னும் எத்தனை நாளைக்கு தான் அந்த மாமாமியோட பேரை சொல்லி எந்த ஒரு வேலையும் செய்யாம சுத்திக்கிட்டு இருக்க போற? முதல்ல அதை நிறுத்துறியா? நீ உண்மையிலேயே அதனால தான் வரமாட்டேன்றியா? இல்ல பல நாள் பார்க்காத உன் பாசமலர் தங்கச்சிய பிரிய மனசு இல்லாம வரமாட்டேன்னு சொல்றியா? டேய் நாளுக்கண்ணா, நீ இன்னும் ஒரு வார்த்தை பேசுனா உன்னை எங்கேயே குழி தோண்டி புதைச்சிருவேன்டா. சரி, நான் பேசல. நம்ம கடைசி இப்ப கஷ்டத்துல இருக்காங்கன்னு சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீ ஏதாவது பண்ண போறியா? இல்ல காரணம் சொல்லிக்கிட்டு ஓட போறியா அப்படின்னு அவன் அவனை பார்த்து கேட்கவும், அவன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம அவனும் ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் அந்த ஈடான அந்த ஓட்டாரவே அவங்க கூட ஜாயின் பண்ணிக்க சொல்றான். ஆனா நானும் ஜாயின் பண்ணிக்கிட்டா இது ரொம்ப பவரா இருக்கு. அவனால தாங்க முடியாது. அதனால நீங்களே பார்த்துக்கோங்க அப்படின்னு அந்த ஓட்டார மறுத்துறான். அதுக்கப்புறம் ஈடான் மத்தவங்கள பார்த்துட்டு, "இத பாருங்க, நமக்கு நேரமே இல்ல. அதனால கருணையே காட்டாதீங்க" அப்படின்னு அவங்கள பார்த்து சொல்றான்.
தென் அப்படியே அந்த சீனை கட் பண்ணா, இந்த பக்கம் நம்ம க்ரோஸா அவனோட பழைய பொருட்கள் எல்லாத்தையும் கொண்டு வந்து பேஸ்மெண்ட்ல அடுக்கி வச்சுட்டுருக்கான். அப்ப அந்த இடத்துக்கு நம்ம எஸ்டியா வந்து அவன்கிட்ட அவனோட ஒர்க் ஷாப் சாவிய கேட்குறான். அதனால அவனும் அந்த சாவிய அவகிட்ட குடுத்துட்டு, "என்னாச்சு கடாஸ் எதுக்காக?" அப்படின்னு சொல்லி கேட்க, அது ஒரு 200 மில்லியன் வேல்யூஸ்க்கான பில்லு ஒண்ணுத்த எங்க வச்சேன்னு தெரியல. எங்க தேடியும் கிடைக்கல. அதான் அது அட்லீஸ்ட் ஒர்க் ஷாப்லயாவது இருக்குதான்னு பார்க்கலான்னு போறேன். அச்சச்சோ! இது பெரிய பிரச்சனையாச்சே! ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த மாதிரி எதுவும் என் ஒர்க் ஷாப்ல கிடையாது. இருந்தாலும் எதுக்கும் நீங்க ஒரு எட்டு போய் பார்த்துட்டு வந்துருங்க. அதான் நல்லது. சரி நான் என் வேலைய பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லி அவன் உள்ள போகவும், சரி நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு எஸ்டி அவன பார்த்து கேட்க, அது ஒண்ணும் இல்ல காடா தேவையில்லாம இடத்த அடைச்சிட்டு இருக்கிற என்னோட பழைய பொருட்கள கொண்டு வந்து இங்க அடுக்கி வச்சுட்டு இருக்கேன். ஏன்னா இடம் கொஞ்சம் மிச்சமாகும் பாருங்க. அப்புறம் இது எல்லாத்தையும் அடுக்கி வைக்கும்போது தான் இத டேமேஜான ஆர்மர பார்த்தேன். இது ஒரு லைட் வெயிட் ஆர்மர். இது யாருதுன்னு தான் தெரியல. ஆனா இது ஆர்மர நான் யாருக்கோ பார்த்து பார்த்து பண்ணியிருக்கேன்றது மட்டும் நல்லாவே தெரியுது. அவங்க கண்டிப்பா எனக்கு க்ளோஸ் ஆனவங்களா தான் இருக்கணும். அத என்னால ஃபீல் பண்ண முடியுது. பட் என்னதான் யோசிச்சாலும், அவங்க யாருன்றது எனக்கு ஞாபகமே வர மாட்டேங்குது. இத பாரு ரோசா, உனக்கு இப்ப வேணா அவங்க யாருன்றது ஞாபகம் இல்லாம இருக்கலாம். அதுக்காக கவலைப்படாத. ஏன்னா அவங்க மேல நீ வச்சிருக்கிற அன்பு, கூடிய சீக்கிரம் அவங்க யாருன்றத உனக்கு ஞாபகப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நம்ம எஸ்டி அங்கருந்து கிளம்பி இப்போ நம்ம ரோசாவோட ஒர்க் ஷாப்க்கு வந்து சேர்றா. அண்ட் இப்போ அவ கதவ தொறந்து உள்ள வந்ததும், அந்த ஆஸ்தியோட இன்விசிபிள் மாஸ்க் எடுத்து அவள ரிவீல் பண்ணிக்கிறா. அவள பார்த்ததும் நம்ம எஸ்டியா சந்தோஷத்துல அவள கட்டி புடிச்சு கத்த ஆரம்பிச்சாரா. அச்சச்சோ! காட் எஸ்டியா கத்தாதீங்க யாராவது நம்மள பார்த்துட போறாய்ங்க. ஓ! சரிப்பா. ஆக்சுவலா இந்த லெட்டர் என் கைக்கு கிடைக்கும்போதே நெனச்சேன் அத நீ தான் எழுதியிருப்பன்னு. அதான் உன்ன பார்த்தது கொஞ்சம் எக்ஸைட்மென்ட் ஆயிட்டேன் அப்படின்னு அவ எழுதின லெட்டர அவகிட்ட காட்டுறா. ஏன்னா இவ நம்ம எஸ்டியா கிட்ட தனியா பேசணுன்றதுக்காக யாருக்கும் தெரியாம இந்த லெட்டர் நம்ம எஸ்டியா கிட்ட குடுத்துருப்பா. அதனால தான் நம்ம எஸ்டியா இந்த இடத்துக்கு வந்திருக்கா. சரியா இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அவ கேட்க, அத பத்தி பேசுறதுக்காக தான் நான் உங்கள இங்க வர சொல்லியிருக்கேன். ஆக்சுவலா இப்ப அந்த ஃபைவ் ஃபேமிலிய சேர்ந்தவங்க பயப்பட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருந்த நம்பிக்கை உடைஞ்சிருச்சுன்னு நெனைக்கிறேன். இது உண்மையாவா? ஆமா. இப்ப அவங்க நடந்துக்கிறதெல்லாம் அப்படிதான் இருக்கு. ஏன்னா, இப்ப அந்த பேயோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் அட்வென்ச்சர்லாம் ஒண்ணா சேர்ந்து, நம்ம பெல்ல மென்டலா பிரேக் பண்ணி அவன எல்லாத்தையும் மறக்கடிக்கணுன்றதுக்காக, அவன தினமும் ட்ரைனிங்ன்ற பேர்ல டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா, எதுக்காக? அந்த பேய தான் அந்த ஹாரர்ல இருக்கிற எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட்டாளே! உன்னையும் என்னையும் தவிர. அப்படி இருக்கும்போது, எதுக்காக அவங்க இந்த மாதிரி பண்றாங்க? ஏன்னா, பெல்லுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் இருக்கிறதால, பின்னாடி வேற எந்த ஒரு பிரச்சனையும் வந்துரக்கூடாதுன்றதுக்காக கூட அவங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கலாம். ஆனா, இது எல்லாத்தையும் எத்தன நாளைக்கு நம்ம பெல் தாக்கு பிடிக்க போறோம்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அவன் கிவ் அப் பண்ணிட்டா எல்லாமே முடிஞ்சு போயிடும். அதனால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா நாம ஏதாவது ஒண்ணு பண்ணணும். இதுல என்ன ஒரு நல்ல விஷயம்னா, இந்த ப்ராசஸ்ல அவங்க எல்லாரோட கவனமும் நம்ம பெல் மேல தான் இருக்கு. ஸோ, அப்படின்னா, இப்போ அவங்க எல்லாரும் கவனக்குறைவா இருக்காங்க. அப்போ ஹெர்மிஸ் சொன்ன சரியான சமயம் இதுதான் அப்படின்னு நம்ம எஸ்டியா அந்த ஹெர்மிஸ் கொடுத்த லெட்டர பார்க்குறேன். இந்த பக்கம் நம்ம ஹீரோ அந்த பேய பார்க்கறதுக்காக போயிட்டுருக்கான். என்னடா நடக்குது இங்க? தினமும் காலையில எழுறேன், சாப்பிட்றேன், சண்டை போடுறேன், தூங்குறேன். ஒரு சில டைம் செத்தே பொழைக்கிறேன். இதே மாதிரி தினமும் நடக்குதே தவிர, எந்த ஒரு மாற்றமும் இல்ல. நான் எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டுருக்கேன்? நான் யாரு? எத தேடிட்டுருக்கேன்? எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு, இப்போ அந்த பையனோட ரூம்குள்ள வந்திருக்கான். சரி பெல், இன்னைக்கு நைட் நீ என் கூட தான் தூங்க போற. ஆனா கவலைப்படாத. நான் ப்ராமிஸ் பண்றேன். உன்னை எதுவும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவ அவ கூட படுக்க வச்சுக்கிறான். ஆனா படுத்தா அவன் சில மாதிரி தான் இருக்கான். இத பாரு பெல், இந்த உலகத்துல நீ எத கேட்டாலும் என்னால உனக்கு அத கொடுக்க முடியும். இந்த உலகத்தையே கேட்டாலும் அத உனக்காக நான் கொடுப்பேன். அதனால உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. பணம், பவர், புகழ், உனக்கு பிடிச்சவங்க, இல்ல இரவா உனக்குன்னு ஒரு சில, இல்ல இந்த உலகத்தையே ஆள்ற சக்தி வேணுமா? நீ கேட்கறது எதுவா இருந்தாலும் உனக்காக நான் அதை கொடுப்பேன். ஏன்னா நான் உன்னை என் மனசார காதலிக்கிறேன் பெல். அதனால உனக்கு என்ன வேணும்னு கேளு. இல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம். எனக்கு தெரியும் நீ இதுதான் சொல்லுவேன்னு. அதனால தான் நான் உன்னை ரொம்ப லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவன் நம்ம ஹீரோவை கட்டி பிடிச்சிக்கிறான். ஒருவேளை இதுதான் உண்மையா? நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு இப்ப இருக்கிற ரியாலிட்டி ஏத்துக்கவா? இப்போதைக்கு எனக்கு அப்படிதான் தோணுது. ஆனா, இதெல்லாம் வெறும் கனவுனா, மெஸ்ஸியர் ஹர்ட் ஆனதையும், அவங்க கண்ணீரையும் என்னால ஏன் மறக்க முடியல? இல்ல, இந்த அரவணைப்பு என்னை என்கிட்டயே பொய் சொல்ல வைக்குது அப்படின்னு அப்படியே நம்ம ஹீரோ தூங்கிடுறான். இந்த நேரத்துல இப்ப நம்ம ஹீரோ எங்கேயோ வெளியே போயிட்டு இருக்கான். அப்ப அந்த இடம் அவனை பார்த்துட்டு எங்கடா போயிட்டு இருக்கேன்னு கேட்க, நீ சீரை தேடி போயிட்டு இருக்கேன்னு சொல்றேன். என்ன டேய் உனக்கு ஒரு வாட்டி சொன்னா அவன் மண்டைக்கு ஏறாதடா. சியர் நீ எந்த ஒரு பொண்ணும் இந்த ஓர அறிவுலயே கிடையாது. அவ ஜஸ்ட் உன்னோட இமேஜினேஷன் தான். இல்லாத ஒருத்திக்காக தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணாத. என்ன மன்னிச்சிருங்க. அவங்க இல்லைன்றதை நான் ஏத்துக்கிற வரைக்கும் அதை நான் நம்புறதா இல்ல. அப்போ நான் என்ன சொல்லணும்னு கேட்க போறதில்ல அப்படித்தானே? சரி என்கிட்ட போய் தொலை. இந்த லட்சணத்துல நீ எங்க போனாலும் உன் பாதுகாப்புக்கு உன்னை ஃபாலோ பண்ணி கார்ட்ஸ் வேற வரணும். தேவையில்லாத டைம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி இப்போ வெளியே இருக்கிற கார்ட்ஸ் கிட்ட பெல்லியனுக்கு சிட்டிக்கு போக போறான். இருந்தாலும் அவனை யாரும் ஃபாலோ பண்ணாதீங்கன்னு சொல்றான். அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. யாரும் ஷாக் ஆக வேண்டாம். பெல் அடிக்கடிக்கு சிட்டிக்கு போறான். ஸோ அதனால இன்னைக்கு ஒரு நாள் நம்ம அவனை ஃபாலோ பண்ணாம வர்றதால எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போறதில்ல. ஆனா இப்போ அதை விட பெரிய பிரச்சனை டஞ்சன்லேருந்து நம்மளை நோக்கி வந்துட்டு இருக்கு. அந்த ஃபேயா ஃபேமிலியை சேர்ந்தவங்க எல்லாரும் சிட்டியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. அதனால அவங்க எல்லாரும் சிட்டிக்குள்ள வரதுக்குள்ள
அவங்க எல்லாரையும் நம்ம காடஸோட சாம் பவரில் கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ அதனால இப்போ நமக்கு இருக்கிற முக்கியமான வேலை அதுதான். ஆல்ரெடி அந்த இடத்துக்கு கொஞ்சம் பேர் போயிட்டாங்க. இப்போ நீங்களும் கிளம்ப ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லவும், ஸோ அவங்களும் அங்கேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. போகிறதுக்கு முன்னாடி அந்த வேன் உண்மையிலேயே எந்த ஒரு பிரச்சனையும் வராதல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறேன். கவலைப்படாத, பிரச்சனை வராமல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த ஹீரோன்னு சொல்கிறான். இப்போ நம்ம ஹீரோ சிட்டியில் நடந்து போயிட்டு இருக்கான். பார்க்குறவங்க எல்லாரும் அவனை பயத்தோடயே பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ அந்த எருமிஸ் ஃபேமிலியை சேர்ந்த 2 பேர் விறகுகளை கொண்டு வந்திருக்கோன்னு ஒருத்தங்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. ஆனா வழக்கமா இந்த வர்க்கத்துல கணேச ஃபேமிலிய சேர்ந்தவங்க தானே கொண்டு வருவாங்க. என்ன புதுசா நீங்க கொண்டு வந்திருக்கீங்கன்னு அவன் அவங்கள பார்த்து கேட்க, அட அத ஏங்க கேட்குறீங்க? அவங்க ஏதோ பிஸியா இருக்காங்களாம். அதான் நாங்க கொண்டு வந்திருக்கோம். சரி டக்குனு வாங்கி உள்ள போட்டுக்கோங்கன்னு அவங்க பேசிட்டு இருக்காங்க. அத சோகம்லோனாவும் கண்டிப்பா அவங்களுக்கு என்ன ஞாபகம் இருக்காது அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு, இப்போ அவன் அங்கேருந்து கிளம்பி சீரை பத்தி விசாரிக்கிறதுக்காக அவன் வேலை செஞ்ச டேவனுக்கு வந்திருக்கான். அப்போ எப்பவுமே நம்ம சீர கூடயே இருக்கிற 2 பொண்ணுங்கிட்ட நம்ம சீர பத்தி விசாரிக்கிறான். ஆனா அவங்களுக்கும் சீர பத்தி எதுவுமே தெரியல. இத பாருப்பா, உன்கிட்ட எத்தன வாட்டி தான் சொல்றது? இந்த இடத்துல சியர்ன்னு ஒரு பொண்ணே கிடையாது புரிஞ்சுதா? சும்மா தேவையில்லாம எங்க டைம வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காத. எங்களுக்கு நெறைய வேலை இருக்கு. முதல்ல நீ போய் ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்ட பாரு. அதான் உனக்கு நல்லது. அத விட்டுட்டு இமேஜினேஷன்லேருந்து வந்து ஒரு பொண்ணுக்காக எங்க உயிர வாங்கக்கூடாது. எங்க கடையில எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமா? எல்லா வேலையும் நாங்க தான் இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருக்கோம். இப்போதைக்கு எங்களுக்கு ஹெல்ப்பா இருக்க வேண்டிய ஆனியாவால வேலை செய்ய முடியாது. எங்க ஃப்ரெண்ட் ஹெல்ப்பையும் காணோம். எவ்வளோ பிரச்சனை எங்க கடையில இருக்கு தெரியுமா? அப்படின்னு சொல்லி அவங்கலாம் புலம்பிட்டு இருக்க. அப்ப அவங்க எல்ஃபன் மென்ஷன் பண்ணது நம்ம ரியோவ தான் அப்படின்றத நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிறான். ஆனா ரியோவே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ஆனா சியா ஏன் உங்களுக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டுருக்க. அப்ப அந்த இடத்துக்கு அந்த மாமா மியா வந்து சரக்கு லோடு வந்து எவ்வளோ நேரம் ஆகுது? லோட இறக்காம 2 பேரும் இங்க என்ன வெட்டியா பேசிட்டீங்க அப்படின்னு அவங்க 2 பேரையும் புடிச்சு திட்ட, ஐயோ மன்னிச்சிடுங்க அப்படின்னு அவங்க 2 பேரும் அங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவ அங்கேருந்து கிளம்பலான்னு போக, அப்ப அந்த மாமா மியா நம்ம ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். என்ன தம்பி ரொம்ப குழப்பத்துல இருக்க போல. ஆக்சுவலா நான் எதுலயும் தலையிட மாட்டேன்னு ஒருத்தருக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். ஆனா, என் பொண்ணுங்க மேல கை வச்சா, நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். ஆ இல்ல எனக்கு புரியல. அது என்னன்னா, நானும் அந்த பேயா ஃபேமிலில ஒருத்தி தான். ஆனா, இப்ப நான் ஆஃப் ரிட்டயர்மெண்ட்ல இருக்கேன். ரிட்டயர்மெண்ட்டுன்னு சொல்றத விட, அவங்க செய்ற ஒரு சில விஷயங்கள் எனக்கு பிடிக்காம, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண மறுத்துட்டு இருக்கேன்னு கூட சொல்லலாம். உனக்கு ஒரு விஷயம் சொல்லவா? இங்க யாராலயும் அவ்வளோ சீக்கிரம் ஒரு அட்வென்ச்சர் ஆயிட முடியாது. அதுக்கு நெறைய விஷயத்த ஃபேஸ் பண்ணணும். மத்தவங்க நம்மள பத்தி என்ன நெனச்சாலும், நம்மள பார்த்து சிரிச்சாலும், அத பத்தி கவலைப்படாம நம்ம முன்னேறி போய்க்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்மளால ஜெயிக்க முடியும். வாழ்க்கையில ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோ. ஒரு 2 கால்ல நீ நிக்கிற வரைக்கும், உன் மேல உனக்கு நம்பிக்கை இருக்கிற வரைக்கும், உன்னை யாராலயும் தோற்கடிக்க முடியாது. அதனால ஓடு. நீ ஜெயிக்கிற வரைக்கும் ஓடு. புரிஞ்சுதா? மாமாவையா சொல்றேன்னு தப்பா நெனச்சுக்காதீங்க. சத்தியமா ஒண்ணுமே புரியல. அடேய்! என் பிசினஸ் டைம்ல என்ன டிஸ்டர்ப் பண்ணாதடா. உனக்கு புரியலன்னா அது புரியிற வரைக்கும் உன் மூஞ்சிய அங்க காட்டாதடா அப்படின்னு அந்த மாமாமையா கசாப்பாத்திய தூக்கி போட, ஆளவங்கடா சாமி அப்படின்னு நம்ம வீர அங்கருந்து ஓடி போயிடுறான். இப்ப அந்த மாமாமியா பேசுனத வச்சு பார்க்கும்போது, நான் ஏற்கனவே அவங்க கிட்ட பேசுன மாதிரி தான் இருக்கு. ஆனா, இப்ப அவங்க சொன்ன விஷயங்கள் தான் எனக்கு எதுவுமே சரியா புரியல. ஒருவேளை நான் உண்மையிலே அந்த ஃப்ரீ எஃப்எம்ல சேர்ந்தவன் தானா? நானும் எல்லா இடத்துலயும் அலைஞ்சு பார்த்துட்டேன். எங்க போனாலும் யாருக்கும் எதுவும் ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. இதுக்கு மேலேயும் நான் அலையறதுல எந்த ஒரு அர்த்தமும் இல்லைன்னு நினைக்கிறேன். பேசாம எல்லாத்தையும் மறந்துட்டு, என்ன முழுசா லேடி ஃப்ரீயா கார்பணிச்சிட வேண்டியதுதான். இப்ப நான் நம்பிக்கை இழந்த ஒருத்தன் நான் நின்னுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ வச்சுட்டு இருக்கும்போது, அப்ப அந்த மாமா மியா, நீ உன் மேல இருந்த நம்பிக்கை இழந்துட்ட அப்படின்னா, உன்னோட 2 கால்கள பாரு. நீ இன்னமும் ஒரு 2 கால்கள்ல நின்னுக்கிட்டு தான் இருக்க. இதுக்கப்புறமும் உன்னால ஓட முடியும். உன் கால்கள் எவ்வளோ தூரம் ஓடுமோ, அவ்வளோ தூரம் ஓடு. உன் நம்பிக்கைய மட்டும் இழக்காத அப்படின்னு அந்த மாமா சொன்னத நம்ம ஹீரோ வச்சு பார்த்துட்டு, சரிதான். நான் இன்னமும் என் கால்கள்ல நின்னுக்கிட்டு இருக்கேன். இன்னமும் என்னால ஓட முடியும். ஓடு பெல் ஓடு. நான் இன்னும் ஒருத்தர பார்க்க வேண்டியது பாக்கி இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோ காட்டிக்கிட்டே, இப்ப நேரா நம்ம ஐஸ பார்க்கறதுக்காக ஓடிட்டு இருக்கான். இது பக்கம் நம்ம ஐஸா ஃப்ரெண்ட்ஸும் இன்னைக்கு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு பேசிட்டு போயிட்டு இருக்க. முன்னாடி நம்ம ஹீரோ மூச்சு வாங்க வந்து நின்னுட்டு இருக்கான். "ஹேய்! நீ அந்த ஃபை எஃப்எம்ல சேர்ந்தவன் தானே? ஆமா நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க?" அப்படின்னு மத்த 2 பேரும் கேட்க, "இது பாருங்க ஐஸ், நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு முன்னாடி நம்ம மீட் பண்ணியிருக்கோமா?" அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்க, "எப்பா உன்னை யாருக்கு தான் தெரியாது? நீ தான் அந்த ஃபை எஃப்எம்ல சேர்ந்தவனாச்சே. எப்பா ஐஸு வாப்பா நமக்கு நெறைய வேலை இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் நம்ம ஐஸ கூட்டிட்டு அங்கருந்து போக, அப்போ அந்த ஐஸ் நம்ம ஹீரோவ கிராஸ் பண்ணும்போது, அவ நம்ம ஹீரோவோட கைய புடிச்சு, "உனக்கு ட்ரெய்னிங் எடுக்கணுமான்னு?" கேட்கிறா. உன்ன ஒவ்வொரு வாட்டி பார்க்கும்போதும், எனக்கு இப்படித்தான் தோணும். பல வாட்டி நம்ம அந்த பாலத்து மேல சண்டை போட்ட மாதிரியும், உனக்கு ஒரு சில டெக்னிக்ஸ சொல்லிக் குடுத்த மாதிரியும் எனக்கு தோணும் அப்படின்னு அந்த ஐஸ் சொல்ல, அத கேட்ட நம்ம ஹீரோ கண் கலங்க ஆரம்பிச்சிடுறா. எனக்கு இதுவே போதும். மிஸ் ஐஸ். இந்த உலகத்துல எது வேணாலும் மாறலாம். ஆனா ஒருத்தர் கத்துக் கொடுத்தது, அதனால கத்துக்கிட்டதையும் யாராலயும் மாத்த முடியாது. எஸ் அதேதான். இந்த ஸ்கில்ஸ், இந்த டாக்டிக்ஸ் இதெல்லாமே அவங்க எனக்கு கத்துக் குடுத்தது அப்படின்னு நம்ம ஹீரோ அந்த ஹீரோனோட மூஞ்சில ஒரு கோட போட்டுறான். அத பார்த்து எல்லாருமே பயங்கரமா ஷாக் ஆக, ஒரு ஸ்மைலோட அந்த இடான் செம ஃபாஸ்ட்டா வந்து நம்ம ஹீரோட வயித்துல எட்டி வச்சிடுறான். அண்ட் இப்போ இருட்ட ஆரம்பிச்சிருது. அதனால ஃபைட்டே நிறுத்திடுறான். தென் இந்த பக்கம் அந்த எனிமீஸ காட்ட என் மண்டைக்குள்ள பல குழப்பம் ஓடிட்டு இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் வருது. ஆனா டக்குன்னு மறந்துடுது. திரும்பவும் ஞாபகம் வருது. திரும்பவும் மறந்துடுது.
ஏதோ லூப்புக்குள்ள மாட்டுன மாதிரி நடந்த விஷயமே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. சரி யோசிச்சா தான் மறக்குது ஏதாவது எழுதி வைக்கலான்னு பார்த்தா, அதுவும் யூஸ் இல்ல. என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரியல. சரி உங்ககிட்டயாவது ஏதாவது சொல்லி வச்சிருக்கனா அப்படின்னு, அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற 2 பேரையும் கேட்க, ஐயா ஹெர்மீஸு இதே கேள்விய நீங்க பல வாட்டி கேட்டுட்டீங்க. நாங்களும் பல வாட்டி சொல்ட்டோம். எதுவுமே சொல்லல. ரைட்டு. நான் என்ன யோசிச்சாலும் எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குது. எழுதி வச்சாலும் யூஸ் ஆக மாட்டேங்குது. சொல்லி வச்சாலும் தெரிய மாட்டேங்குது. அப்ப ஏதோ ஒரு சக்தி நான் எதையோ தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்குது. ஆனா, எத நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்குது? நான் எவ்வளோதான் யோசிச்சாலும் என்னால எதையும் தெரிஞ்சுக்க முடியல. யாரோ என் மெமரீஸ அடைச்சு, என் மெமரீஸ ஆல்டர் பண்ணிட்டு இருக்காங்க. என்னால இதுலேருந்து வெளிய வர முடியல. என்ன பண்றது? சரி கொஞ்ச நேரத்துக்கு ரிலாக்ஸா வெளியவாது போயிட்டு வருவோம் அப்படின்னு, அவன் தொப்பிய எடுத்தா அவன் தொப்பிக்குள்ள ஒரு சீட் இருக்கிறத பார்க்குறான். அவன் எதுக்காக இந்த சீட்ட நான் வச்சிருக்கேன்? அதுவும் ஆஸ்வி என் கூட இல்லாத சமயத்துல. இதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கு. இத தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்கு அப்படின்னு, அவன் அங்கருந்து கிளம்பி வெளிய வந்து, "ஆஸ்வி செல்லக்குட்டி, பட்டுக்குட்டி எங்கடி போன? நான் தான் தப்பு பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிடு திரும்ப வந்துரு" அப்படின்னு அவன் கத்த, நார்த்தன் சைடுல இருக்கிற பொட்டேட்டோ ஷாப்புக்கு போங்கன்னு அந்த ஆஸ்வி நிம்ஸ்ல இருந்தா அந்த எருமிஸ்ட்ட சொல்லிட்டு போயிடுறா. உடனே அந்த எருமிஸும் நார்த்தன் சைடுல இருக்கிற பொட்டேட்டோ ஷாப்புக்கு வந்து சேர்றான். அந்த பொட்டேட்டோ ஷாப் வேற யாருதுமே இல்ல. நம்ம எஸ்டியா தான். உடனே நம்ம எஸ்டியா ஒரு பேக் ரப்ப பொட்டேட்டோவ போட்டு, "எப்பா எர்மீஸு இது ரொம்ப சூப்பரா இருக்கும்பா. வாங்கிட்டு போய் ஃபுல்லா சாப்பிடு. கடைசி வரைக்கும் சாப்பிடு" அப்படின்னு சொல்லி அந்த எஸ்டியா குடுக்கவும், சரி அவனும் வேற வழி இல்லாம வாங்கிட்டு போய் ஃபுல்லாத்தையும் சாப்பிட்டு முடிக்கிறான். ஸோ இப்படி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கடைசியில பார்த்தா ஒரு பிட்டு பேப்பர் இருக்கு. அத எடுத்து படிச்சு பார்த்தா அதில ஒரு இன்ட் வேர்ட் இருக்கு. அந்த இன்ட் வேர்ட வேற யாரும் எழுதல. இந்த எர்மீஸே எழுதியிருப்பான். அதாவது சரியான சமயம் வரும்போது இந்த லெட்டர என்கிட்ட குடு அப்படின்னு அவன் நம்ம எஸ்டியா கிட்ட குடுத்துருப்பான் இல்லையா? அந்த லெட்டர தான் நம்ம எஸ்டியா பொட்டேட்டோ பேக்ல அதுவும் கடைசியில போட்டு குடுத்துருப்பான். ஸோ அப்படின்னா இப்ப நான் எதுவும் பெருசா யோசிக்க வேண்டியதில்ல. இதுல இருக்கிற மாரி சிறப்பா செஞ்சு முடிச்சா போதும் அப்படின்ட்டு அவன் அங்கருந்து கிளம்ப, அத ஆஸ்வி மேலேருந்து பார்த்துட்டு அவளும் அங்கருந்து கிளம்புறா. ஸோ இந்த மொமெண்ட்ல இந்த எபிசோடு இதோட முடியுது. ஆல்ரைட் காய்ஸ் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா, அது எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன்ல ஜஸ்ட் ஒரு கமெண்ட் பண்ணிட்டு, அப்படியே நம்ம சேனல ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் உங்கள நான் மறுபடியும் அடுத்த எபிசோட்ல பார்க்குறேன். அதுவரைக்கும் டேக் கேர். பாய் பாய்.